Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள பழக்கடைகளில் செயற்கை முறையில் மாம்பழம் பழுக்க வைப்பதாக வந்த தகவலை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் மாம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை நகர பகுதியில் பல கடைகளில் மாம்பழத்தை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் வந்ததை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் தற்போது அந்த கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு செயற்கை முறையில் மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். 10க்கும் மேற்கொண்ட கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சுமார் 1 டன் எடையுள்ள மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த மாம்பழங்கள் அனுமதிக்கப்பட்ட வேதியியல் பொருளை பயன்படுத்தி தான் முறை தவறி இந்த வேதியியல் பொருள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இதனால் அந்த வேதியியல் பொருளினுடைய தன்மை மாம்பழத்திற்குள் சென்று அது மாம்பழம் கெட்டு அதனை உட்கொள்ளும் போது அதில் விஷத்தன்மை ஏற்படும் என்ற ஒரு கருத்தை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதனால் மனிதர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த பழங்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் அழிக்கும் முயற்சியில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.